अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन अस्सलातु वस्सलामु अला सय्यिदिना व नबीना व मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना व नबीना व मौलाना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही तालीम तकबीरा मुख़बिरन व आमिरा इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वशाविरहुम फ़िल अम्रि फ़इज़ा अज़म्त फ़तवक्कल अलल्लाह इन्नल्लाह युहिब्बुल मुतवक्किलीन। व क़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्नमल अअमालु बिन्नियात सदक़ल्लाहुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबील करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन व मा तौफ़ीक़ु इल्ला बिल्लाह ला हौला वला कुव्वता इल्ला बिल्लाहिल अलिय्यिल अज़ीम। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। रब्बी ज़क्किरनी मिन्हुमा नसीतु व अल्लिमनी मिन्हुमा जहिलतु। रब्बी इन्नी मय्यितुन व इन्नका हय्युन या रब्बी। रब्बी ज़िदनी इल्मा रब्बी ज़िदनी इल्मा रब्बி ज़ிதினி இல்மா। எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக நம் மீதும் இன்னும் இந்த ஜும்மா தொழுகைக்கு வர இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு புனிதமான ஒரு ஜும்மாவுடைய நாளிலே அவனுடைய இல்லத்திலே நம்மை இங்கு அவனை பற்றி பேசுவதற்கும் அவனை பற்றி சிந்திப்பதற்கும் ஒரு வாய்ப்பு அளித்திருக்கின்றான். வாழும் காலமெல்லாம் அவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்தோடு மரணித்து நாளை எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்தோடு எழுப்பக்கூடிய தௌஃபீக்கை வல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனே பயந்து கொள்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா மனிதன் எப்படி வாழலாம் என்பது அல்லாஹ் குர்ஆனின் அடிப்படையிலும் ஹதீஸிலும் அல்லாஹ் நிறைய கோடிட்டு காட்டியிருக்கின்றான். அந்த அடிப்படையிலே உலகத்தில் நம்ம எத்தனையோ விஷயங்களை செய்கிறோம், அது எப்படி செய்யணும், எப்படி செஞ்சால் வெற்றி அடையும் சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்கிற மாதிரி அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துறான். உலகத்தில் எத்தனையோ வியாபாரம் செய்கிறோம், எத்தனையோ கோர்ஸ் எடுத்து படிக்கிறோம், வெளிநாட்டுக்கு போகிறோம், தொழில் தொடங்குகிறோம், வீடு கட்டுறோம், திருமணம் முடிக்கிறோம், இதெல்லாம் நம்ம செய்கிறோம். எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் தான். மனிதன் பலவிதமான வேலைகளை தினமும் செஞ்சுட்டு தான் இருக்கிறான். அது எப்படி செய்யணும், எப்படி செஞ்சால் வெற்றி அடையும், அதோடைய முறை என்ன என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற மாதிரி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். சூரத்து ஆல இம்ரான் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு ஆயத்தில், வஷாவிருஹும் ஃபில் அம்ரு. நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய நாடிட்டீங்கன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க, ஒரு வீடு கட்ட போகிறீங்க, அல்லது உங்கள் பையனை மேல் படிப்புக்கு படிக்க வைக்க போகிறீங்க, அல்லது வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறீங்க, அல்லது திருமணம் முடிக்க போகிறீங்க, ஏதாவது தொழில் தொடங்க போகிறீங்க, ஒரு வண்டி வாங்க போகிறீங்க, இப்படி ஏதாவது செய்ய நாட்டிங்கன்னு சொன்னால், ஒரு சாவிருக்கும் ஃபில் அம்ரு, ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய நினைச்சிங்கன்னு சொன்னால் 3 விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. 3 விஷயம், அந்த 3 விஷயத்தை அடிப்படையில் செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த காரியம் வெற்றி பெறும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். முதல் விஷயம் வஷாவிருக்கும் ஃபில் அம்ரு, நீங்கள் அதுக்கு மஷூரா செய்யுங்க. எந்த விஷயம் செஞ்சாலும் சரி, அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, நம்ம இன்னைக்கு மதியம் என்ன சமைக்கிறோம் அந்த விஷயத்துக்கும் மஷூரா செய்யுங்க. பள்ளிவாசலுக்கு வரலாம், எப்படி வர்றது, இப்படி எந்த விஷயத்துக்கும் மஷூரா செய்யுங்க. மஷூரா செய்யாம எந்த விஷயத்தை ஆரம்பிக்காதீங்க. அல்லாஹ் முதல் கட்டளை. 2வது விஷயம் சொல்றான், இதா அஸம்த, நீங்க அதை முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, அந்த மஷூராவை கலந்து முடிவு பண்ணிட்டு சொன்னா அதை திட்டமிட்டு செய்யுங்க. அந்த முடிவை செம்மையா சரியான முறையில் செயல்படுத்துங்க. இது 2வது. 1 மஷூரா செய்யுங்க, 2வது அந்த முடிவு பிரகாரம் செயல்படுங்க, 3வது ஃபதவக்கல் அலல்லாஹ், முடிவு பண்ணிட்ட பிறகு அல்லாஹ் மேல் நம்பிக்கை வச்சிருங்க. இது அல்லாஹ் கைராக்கும் நம்பிக்கை வச்சிருங்க. முடிவு பண்ணிட்ட பிறகு திரும்ப இது சரியா வருமோ, ஒருவேளை அப்படி பண்ணிருக்கலாமோ, இப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்க மனசை குழப்பிக்காதீங்க. ஒரு மசூரா செஞ்சு ஒரு விஷயத்தை திட்டமிட்டு முடிவு செஞ்சிட்டீங்க சொன்னா, அதுக்கு பிரகாரம் 3வது விஷயம் என்னன்னு சொன்னா,
அல்லாஹ் மீது தவக்கல் வச்சிருங்க, அல்லாஹ் காப்பாத தவக்கல் அல்லா, அல்லாஹ் நம்பிக்கை வச்சின்னு சொன்னா அது அல்லாஹ் ஹைராக்குவான். அல்லாஹ் குர்ஆன்ல அதே அதை தொடர்ச்சி சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹ் இப்படி நம்பிக்கை யார் வைக்கிறாங்களோ அவங்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். 3 விஷயம், ஒன்னு மஷூரா செய்யணும், ஒன்னு அந்த மஷூரா பிரகாரம் செயல்படணும், 3வது அந்த மஷூரா முடிவான பிறகு அதை மேல அல்லாஹ் இதுக்கு ஹைராக்குவான், யார்ஃபி அமான் இல்லா, அல்லாஹ் பொறுப்பு ஒப்படைச்சிருங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த 3 விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஜும்மாவுல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்து இறந்ததுக்கு அப்புறம் மஷூரா செய்யாம எந்த விஷயத்தையுமே தொடங்கல. எல்லா விஷயத்துக்கும் மஷூரா செய்யணும். ஒரு பிரயாணத்துக்கு போலமா, அல்லது ஒரு போர் செய்யலாமா, ஒரு யாருக்கா திருமணம் முடிக்கலாமா, இப்படி எல்லா விஷயத்துக்கும் மஷூராவோட அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சாங்க. நிறைய சம்பவத்தை பார்க்கலாம். உதாரணமாக நம்ம எல்லாம் தெரிஞ்ச சம்பவம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல முனாஃபிக்கின் அநியாயமாக அவதூறு பரப்பினாங்க. எல்லாத்துக்குமே தெரியுங்களே, இட்டு கட்டினாங்க. ஒரு தவறான செய்தியை ஆயிஷாவோட இணைச்சி பேசினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களும் ஆழ்ந்து இப்படி ஆயிஷா மேல இப்படி பழி சொல்லிட்டாங்க. உம்மஹாத், நம்மளோட தாயார் ஆயிஷா மேல, பரிசுத்தமான ஆயிஷா தாயார் மேல முனாஃபிக்கின் எல்லாம் அவதூறு பரப்பிட்டாங்க. வேறொருத்த மேல லிங்க் தொடர்பு வச்சு அவதூறா பேசிட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சா சொல்லி இருக்கலாம், என்னன்னு, என் மனைவி பத்தி எனக்கு தெரியும், பரிசுத்தமான மனைவி தான், எனக்கும் அல்லாஹுக்கும் வஹி இறங்குவது, அல்லாஹ் எனக்கு அறிவிச்சிருப்பான், எனக்கு எல்லாம் தெரியும், ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லல, மஷூரா செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழல கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா தெரிஞ்சும் கூட அல்லாஹ்வோட நேரடி தொடர்பு இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஊதித்து இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்றாங்க, என்னன்னு, எனக்கு இல்மு கொடுக்கப்பட்டுச்சு. எந்த அளவுக்கு இல்மு கொடுக்கப்பட்டுச்சு, இதுக்கு முன்னால உலகத்துல தோன்றின நாள் முதல் இது வரைக்கும் படைக்கப்பட்டாங்க இல்லையா, எல்லா படைப்பினுடைய இல்மும் எனக்கு அல்லாஹ் கத்து கொடுத்துட்டான். இன்னும் உலக அழியிற வரைக்கும் எல்லாருக்கும் அல்லாஹ் அறிவு கொடுப்பான் இல்லையா, இன்னும் என்னென்ன அறிவெல்லாம் வருமோ, என்னென்ன ஞானம் எல்லாம் உதிக்குமோ எல்லா ஞானமும் அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான். ஊத்தித்துல் இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், முன்னோர்கள் உள்ள எல்லா இல்மும் எல்லாரையும் எனக்கு கொடுத்துட்டான். இதுக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி வரப்போற உலக அடி வரைக்கும் வரக்கூடிய எல்லா இல்மும் எனக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு மறைவுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே எனக்கு வெளிப்படம் தான். முன்னாடி எப்படி பார்க்கணும், பின்னாடி அப்படிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணுக்கு மேல இருந்து மண்ணுக்கு அடியில ஒருத்தர் வேதனை செய்யப்படுறான்னு சொன்ன ஹதீஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும். 2 நபர்கள் வேதனை செய்யப்படுறாங்க. அம்மல் அவ்வளன், ஒருத்தர் சிறுநீர் கழிச்சு சரியான துப்புரவு செய்யல, அதனால வேதனை செய்யப்படுறார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொருத்தர் கோல் மூட்டிக்கிட்டு திரிஞ்சாருன்னு சொல்றாங்க. பூமியில இருந்துகிட்டு பூமி கடியில கபூர்ல இருக்கிறவங்கள வேதனையை சொன்னது மட்டுமல்லாமல் எதற்காக வேதனை செய்யப்பட்டாங்கன்னு சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவி மேல அவதூறு பரப்பும் போது வாயை திறக்கல, அமைதியா இருந்தாங்க. அந்த அளவுக்கு இல்மு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. எல்லாத்தையுமே கண்கூடாக பார்த்த நபி அவங்க சொல்றாங்க, மஷூரா செய்ய சொல்றாங்க. மஷூரா செய்யறாங்க. முதல்ல உமர்ட்ட கேட்கறாங்க. எல்லா மஷூராக்கும் முதல்ல அபூபக்கர் தான் கேட்பாங்க. ஆனா அபூபக்கர்ட்ட கேட்க முடியாது, ஏன்னா அபூபக்கர் மகள் தான் ஆயிஷா, சம்பந்தப்பட்ட கேட்க முடியாதுன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கேட்கறாங்க, உமரி இப்படி ஆயிஷா பத்தி அவதூறு சொல்லியிருக்காங்க, நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கறாங்க. மஷூரா செய்யறாங்க. மஷூரா 2 விஷயத்துல தான் மஷூரா செய்யக்கூடாது, மற்ற எல்லா விஷயமும் மஷூரா செய்யணும். 2 விஷயம் என்னன்னு சொன்னா, உன்னை இபாதத் செய்ய போறேன்னு சொல்லி மஷூரா செய்யக்கூடாது. நான் இந்த மாதிரி இபாதத் பண்ணட்டோமா, இப்படி குர்ஆன் ஓதணும், இப்படி தொழுட்டோமா, இப்படி பண்ணட்டோமா, அதுக்கு மஷூரா தேவையில்லை. இபாதத் செய்ய நாடிட்டான்னு சொன்னா இங்க இபாதத் செஞ்சுருங்க, அதுக்கு மஷூரா தேவையில்லை. 2வது விஷயம், ஒரு பாவமான காரியத்தை விட போறீங்க, நான் இப்படி நிறைய போய் சொல்லிட்டு விட்டலாம் நினைக்கிறேன், நான் இது திருடிட்டேன், அந்த திருட்ட விட்டலாம் நினைக்கிறேன், இதுக்கு மஷூரா தேவையில்லை. இபாதத் செய்ய நாடினால் அதுக்கு மஷூரா தேவையில்லை. நீங்க பாவமான காரியத்தை விடுறதுக்கு ஆசைப்பட்டீங்க, விடுறது நாடிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு மஷூரா தேவையில்லை. 2 விஷயம் தவிர எல்லா விஷயத்துக்கும் மஷூரா அவசியம், மஷூரா செய்யணும். அந்த மாதிரி மஷூரா 3 பேர்ட்ட மஷூரா கேட்கக்கூடாது, எல்லாத்தையும் மஷூரா கேட்டக்கூடாது. 3 பேர்ட்ட மஷூரா கேட்டக்கூடாது. முதலாவது நம்ம யார் சொன்னா, ஒருத்தர் பசியா இருக்கிறார், கோலா பசியில இருக்கிறார், அவர்கிட்ட போய் நான் இப்படி பண்ண நினைக்கிறேன், ஏதோ பண்ணிட்டு போ அப்படின்றான், ஏன்னா பசியில இருக்கிறான், அவன்கிட்ட போய் மஷூரா கேட்கக்கூடாது. 2வது கோபமா இருங்க, எப்ப பார்த்தாலும் சிடுமூஞ்சி சிரிப்பே மறந்தவன், சிரிப்புனா என்னன்னு தெரியாது, அவன்கிட்ட போய் மஷூரா கேட்கக்கூடாது, நான் இப்படி பண்ணட்டுமா என்ன பண்ணட்டும் கேட்கக்கூடாது. பசியா இருக்குன்ட்டு மஷூரா கேட்கக்கூடாது, கோபமா இருக்குன்ட்டு போய் மஷூரா கேட்கக்கூடாது. 3வது ஒருத்தன் அந்த சம்பந்தமா அறிவே கிடையாது, முட்டாளா இருக்கிறான், அதாவது அது அவன் அறிவு அது சம்பந்தமா எதுவுமே தெரியாது, அவன்கிட்ட போய் கேட்கக்கூடாது. அவனுக்கு வெட்டியா வியாபாரம் செய்ய வீட்டுல கிடக்குறான், அவன்கிட்ட போய் நான் இப்படி வியாபாரம் பண்ண நினைக்கிறேன், என்ன பண்ண நினைக்கிறேன்னு கேட்கக்கூடாது. அவனுக்கு தெரிஞ்ச அறிவு அவதான், எதுக்குதான் வியாபாரம் பண்ணி வீட்டுல கம்மன் உட்காரான்னு சொல்லுவான், அவனுக்கு தெரிஞ்ச அறிவு அவதுதான். 3 பேர்ட்ட மஷூரா கேட்கக்கூடாது, 2 விஷயம் மஷூரா செய்யக்கூடாது. மஷூரா யார்கிட்ட செய்யணும் சொன்னா அதுக்கு 2 நிபந்தனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார்கிட்ட மஷூரா செய்யணும் சொன்னா 2 பேர்ட்ட மஷூரா செய்யலாம். முதலாவது நபர், அவரு அது சம்பந்தமான அறிவு அவர்கிட்ட இருக்கணும், அவர் அறிவாளியா, அந்த தொழில அவருக்கு நேர்த்தியா நல்ல படிப்பாளிட்ட போய் படிப்பை பத்தி கேட்கலாம், நல்ல தொழில் வெற்றியை அடைஞ்சிட்டு போய் தொழிலை பத்தி கேட்கலாம், நல்ல வீடு கட்டி நல்லா இருக்கிற அவர்கிட்ட போய் வீடு எப்படி கட்டலாம் கேட்கலாம். இப்படி அந்த சம்பந்தப்பட்ட தொழில யார் அறிவாளி இருக்கலாம் அவங்ககிட்ட போய் மஷூரா கேட்கலாம். 2வது நிபந்தனை என்னன்னு சொன்னா,
நமக்கு அவங்க நல்லதை நாடுறாங்க, நம்ம நல்லா இருந்தது அவங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னா அவங்கள்ட்ட போய் மசூரா கேட்கலாம். நம்ம வளர்ச்சி அவனுக்கு பிடிக்கல, அவன்கிட்ட போய் நான் இப்படி வீட்டு கட்டலாம்னு நினைக்கிறேன், இந்த இடத்த வாங்கலாம்னு நினைக்கிறேன் கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? எதுக்கு அதெல்லாம் வாங்குற, அது மழை பெஞ்சா தண்ணி நிற்கும், அதெல்லாம் ரேட்டு போகாது அப்படிதான் சொல்லுவான். ஏன்னா நம்ம வளர்ச்சி அவனுக்கு பிடிக்காது. இப்படி நமக்கு நல்லது நினைக்கிறன்ட்டு போய் மசூரா கேட்கலாம். இன்னொன்னு அது சம்பந்தமான அறிவு இருக்கட்டும் மசூரா கேட்கலாம். 2 பேர்ட்ட மசூரா கேட்கலாம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்ட்ட கூப்பிட்டு கேட்கறேன், உமரே இப்படி ஆயிஷா பத்தி இட்டு கட்டிட்டாங்க, நீ என்ன நினைக்கிற உமர்னு கேட்கறாங்க. அப்ப உமர் எனக்கு எல்லாத்துக்கும் புரியுமா, சிம்பிளா சொல்றாங்க. உமர் சொல்றாங்க, நாயமே அல்லாஹ் உங்க மேல ஈ உட்காரதுக்கு தடை செஞ்சுட்டான். ஈ இருக்கு இல்லையா, எங்க பார்த்தா ஈ மேயும் இல்லையா, அந்த ஈ உங்க மேல உட்கார்ந்து அல்லாஹ் தடை செஞ்சுட்டான். ஈ உங்க மேல உட்காராது, ஏன்னா அந்த ஈ நஜீஸ்ல போய் உட்காருது, அதனால ஈ உங்க மேல உட்கார அல்லாஹ் தடை செஞ்சுட்டான். ஒரு நஜீஸ் மேல உட்கார ஈயே உங்க மேல தடை செஞ்சு அல்லாஹ் ஒரு நஜீஸான மனைவி அல்லாஹ் உங்களுக்கு துணைவி ஆக்குவானா? எனவே ஆயிஷா பரிசுத்தமானவள் என்பதா உமர் சொல்லிட்டாங்க. 2வது கேட்கறாங்க, உஸ்மான்ட்ட கேட்கறாங்க, உஸ்மான் இப்படி ஆயிஷா பத்தி அவதூறு சொல்லிட்டாங்க, நீ என்ன நினைக்கிற உஸ்மான், உன்னுடைய மசூரா உன் அபிப்பிராயம் சொல்லி கேட்கும் போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாயகமே அல்லாஹ் நீங்க நடந்து போனா உங்க நிழல் பூமியில பட்ட நிழலை யாரெல்லாம் மிதிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக வேண்டி உங்களுக்கு நிழலே இல்லாம அல்லாஹ் படைச்சிட்டான். சலாசம் நிழலே உடுகாது, நம்ம போன நிழல் உடுகுது இல்லையா, நாயகம் சலாசம் எங்க போனாலும் எவ்வளவு வெயில் அடிச்சு போனாலும் நிழலே பூமியில கிடையாது. அவங்க மேல அல்லாஹ் மேகத்தை கொடையா பிடிச்சிட்டே வரும் அல்லாஹாலா. ஆனா அந்த நிழல்ல கூட உங்க நிழல் யாரும் மிதிக்க கூடாது, நல்லா உங்களுக்கு பரிசுத்தமா வச்சிருக்கிறான். அப்படி இருக்க உங்களுக்கு பரிசுத்தம் அல்லாத அசுத்தமான மனைவி உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருவானா? உங்கள் மனைவி பரிசுத்தமான நாயகம் என்பதாக சொல்றாங்க. 2 மசூரா. 3வது அலி கிட்ட மசூரா கேட்கறாங்க. அப்ப அலிக்கு 15 வயசு தான் இருக்கும். மசூரா யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம், அது சம்பந்தம். அதை ஏற்கனவே சொல்ற 2 நிபந்தனை, ஒருத்தர் அது சம்பந்தமா அறிவு இருக்கணும். அலி எப்படிப்பட்ட அறிவு உங்க எல்லாத்துக்குமே தெரியும், சலாஸ் தூக்கி வளர்த்த புள்ள அலி. அலி அவ்வளோ பெரிய அறிவாற்றல் மிக்கவங்க. அலிகிட்ட கேட்கற மசூரா, நம்ம சின்ன பையன் தானே அவங்கள்ட்ட கேட்கலாமா, நம்ம மனைவிட்ட மசூரா கேட்கலாமா? சில பேர் நினைக்கிறாங்க மனைவி பேச்சே கேட்கறது கிடையாது. மனைவி பேச மசூரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு நிறைய இடத்துல வெற்றி கிடைச்சிருக்காங்க. மனைவிக்கு மசூரான்னு சொல்லி தனி பாடமே இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி கிட்ட மசூரா செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. ஹுதைபியா உடன்படிக்கை ஸல்லல்லாஹு கனவு காண்றாங்க, நான் மதீனா சலகாசன் கனவு காண்றாங்க, நான் காபால் போய் உம்ரா செய்ய கனவு காண்றாங்க. உடனே கனவு சலகாசன் கனவு வந்து சாதாரணம் கிடையாது, கனவு வந்தா அது உண்மைதான். சலாசம் வஹி வந்தாலும் கனவு வந்தாலும் அது உண்மையை சலாசம் நடத்தி ஆகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவுல இஸ்மாயில் அறுக்கணும் கனவு வந்துச்சு இல்லையா, அது கனவு கிடையாது, உண்மைதான். எனவே சலாசனுக்கு உமரா செய்யும் கனவு வந்த உடனே சஹாபாக்களை சொல்லுனா, சஹாபாக்கள்கிட்ட தோழலை கூப்பிட்டு நான் உமரா செய்யும் கனவு காண்டேன்னு சொன்ன உடனே எல்லா சஹாபாக்களும் ஆட்சியோடு சந்தோஷம். 6 வருஷம் கழிச்சு சொந்த தாய் நாடான மக்காவுக்கு போறாங்க, சந்தோஷம். எல்லா சஹாபாக்களும் திட்டத்தட்ட 1400 பேர் சஹாபாக்கள் கிளம்பிட்டாங்க. இஹ்ராம் கட்டி மதீனாவுக்கு மக்கா கிளம்பிட்டாங்க. ஹுதைபியா அப்படின்னு ஒரு இடம் வரும்போது காஃபியும் தடுத்து நிறுத்திட்டாங்க, நீங்க இந்த வருஷம் உம்ராவுக்கு போகக்கூடாது, அடுத்த வருஷம் உம்ராவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சில உடன்படிக்கை போறாங்க. சுருக்கமா சொல்றேன், நீங்க இந்த வருஷம் உம்ரா உங்களுக்கு கிடையாது, நீங்க ஊருக்கு போயிடுங்க, மதீனாவுக்கு போயிடுங்க. அடுத்த வருஷம் மதீனாவுக்கு நீங்க மக்காவுக்கு வந்தாலும் 3 நாள் தான் மக்காவில் தங்கலாம், 3 நாள் மக்காவில் தங்கக்கூடாது. அதே மாதிரி மக்காவில இருந்து நல்லா புரிஞ்சுக்க, மக்காவில இருந்து யாருன்னா மதீனாவுக்கு இஸ்லாம் ஆகி வந்தானா திரும்ப எங்கிட்ட அனுப்பிச்சிடலாம், நீங்க உங்கள்ட்ட வச்சுக்கூடாது. முஸ்லீம் ஆகி வந்தாலும் சரி, நீங்க அவங்களுக்கு அடைக்கம் தரக்கூடாது, அபயம் தரக்கூடாது, திரும்ப எங்க மக்காவுக்கு திரும்பி அனுப்பிச்சிருங்க. அதே மாதிரி மதீனாவில இருந்து யாருன்னா ஒத்துரு மக்காவுக்கு வந்துட்டாலும் சரி, முஸ்லீம் எல்லாம் நான் மாறி வந்துட்டேன்னு சொன்னாலும் நாங்க திரும்ப அனுப்ப மாட்டோம். எங்கள்கிட்ட இருந்து வந்தா நீங்க அனுப்பிச்சிடலாம், உங்கள்ட்ட வந்து அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சில நிபந்தனைகள் எல்லாம் ஹுதைபியா உடன்படிக்கை சொல்லி நீண்ட பட்டியல் இருக்குது. அந்த பட்டியல சலாசன் கழுத்து போட்டாங்க, சரி நாங்க திரும்ப போறோம்னு சொல்லி. சலாசன் தர்ம சங்கத்தை ஆளாயிட்டாங்க. 1400 சஹாபாக்கள் உச்சக்கட்ட ஆனந்தத்துல இருக்கிறாங்க. இப்ப மக்காவில இருந்து திருப்பி மதீனாவுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல சலாஸ் மனசு வரல. அப்படி ஒருவேளை சொல்லிட்டா சலாசலம் இந்த வருஷம் உம்ரா கிடையாதுப்பா, ஊருக்கு போலாம், திரும்ப மதீனாக்கே போலாம் சொல்லிட்டா சஹாபாக்கள் மறு பேச்சு பேசிட்டாங்க, இல்ல நாயுமே நாங்க போய் தான் ஆகும்னு சொல்லிட்டா எல்லாரும் காஃபீர் ஆயிடுவாங்க. சலாசம் பேச்ச மறுத்தா காஃபீர் தானே, சஹாபாக்கள் சொல்ல மாட்டாங்க. அப்படி இல்ல நாயுமே நாங்க மதீனா மக்காவுக்கு உம்ராக்கு போய் தான் ஆகும்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் காஃபீர் ஆயிடுவாங்க. அதனால சலாசம் சொல்லல, சொன்னா காஃபீர் ஆயிடுவாங்க இல்லையா. ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஒருத்தர் பள்ளியாசுல படுத்துருப்பாரு, பாங்க சொல்ல டைம் ஆயிடும், அலியை கூப்பிட்டு அலி அவர் எழுப்புன்னு சொல்லுவாங்க. அலி எழுப்பிடுவாங்க, எழுப்பிட்டு கேட்பாங்க, ஏன் நாயுமே எல்லா நல்லது நீங்க தான் முன்னாடி செய்வீங்க, என்ன போய் அவர் எழுப்ப சொல்றீங்களேன்னு. அப்ப சலாசு சொல்லுவாங்க, இல்லப்பா நான் போய் எழுப்பி அவர் எழுந்திக்க சொன்னா காஃபீர் ஆயிடுவாரு, அதனாலதான் உன்னை எழுப்ப சொன்னான்னு சொல்லுவாங்க. அதனால எல்லா சஹாபாக்களுக்கும் சலாஸ் எப்படி சொல்றேன்னு தெரியல. உமர் கொந்தளிச்சு போயிட்டாங்க, நாயகமே நம்ம சத்தியத்துல இருக்கிறோம், ஒண்ணு உம்ரா செய்யலாம் இல்ல போர் செய்யலாம், அனுமதி கொடுங்கன்னு சொல்றாங்க. சலாஸ் ஒண்ணுமே புரியல, கூடாரத்துக்கு வந்து அங்கே குறுக்க முறுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ உம்மு சல்மா பாக்குறாங்க, நாயகமே இப்படி நான் உங்களை பார்த்ததே இல்லையே, ஒரு பதட்டத்தோட எப்படி என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு பதட்டத்தோட அங்கேயும் போறீங்க, இப்படி உங்களை பார்த்ததே இல்லையேன்னு சொல்றாங்க. அதுதான் உண்மையான மனைவி. அதுதான் கணவன் தூங்கல் சொன்னா மனைவிக்கு தூக்கம் வராது, ஏன் தூங்கல. ஆனா இந்த காலத்துல மனைவி தூங்கல் சொன்னா கணவனுக்கு தூக்கம் வராது, அதுதான் உண்மையான அன்பு. நம்ம இந்த காலத்துல மனைவி தூங்கலன்னு சொன்னா நம்ம அப்பதான் குரட்டை விட்டு தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவோம், தூக்கமே வராது, நம்ம தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவோம். நம்ம இந்த காலத்துல அப்படி ஆகி போச்சு. கணவன் மனைவி உறவு அப்படிப்பட்ட உறவு தான்.
சலாசம் தூங்கல, குறுக்க மறக்க நடக்கிறத பார்த்து உம்மு சல்மாக்கு ஆச்சரியம். நான் இப்படி உங்களை பார்த்ததே இல்லை, என்ன விஷயம் கேட்கறாங்க. விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி நம்மள திரும்ப போக சொல்லிட்டாங்க. எப்படி சொல்றதுன்னு சஹாபாக்கள் சொல்றது எனக்கு தெரியல சொல்லும் போது உம்மு சல்மா ஒரு அருமையான அழகான ஆலோசனை தராங்க. மனைவி தந்த ஆலோசனை சலாசம் அந்த பின்பற்றினாங்க, வெற்றி அடைஞ்சிட்டாங்க. என்ன ஆலோசனை? உம்மு சல்மா சொல்றாங்க, நாயுமே நீங்க சொன்னாதானே அவங்க மறுப்பாங்க, நீங்க ஏன் சொல்றீங்க, நீங்க இஹ்ராம் கழிச்சு முடி எடுத்துருங்க, அவங்க ஆட்டோமேட்டிக் செஞ்சிட போறாங்கன்னு. சலாசம் சொன்னாதானே மறுப்பாங்க. நீங்க இஹ்ராம கழட்டி ஆடை அணிஞ்சிக்க, மொட்டை அடிச்சிருங்க, எல்லா சஹாபாக்கும் செஞ்சிருவாங்க சொன்ன உடனே சலாசம் சூப்பர் நல்ல ஐடியா சொல்லி சலாசம் இஹ்ராம கலைக்கிறாங்க, மொட்டை அடிக்கிறாங்க. சஹாபாக்கள் வந்து பாக்குறாங்க, நாயகமே இஹ்ராம் கலைஞ்சாங்க, நமக்கு எது இனிமே இஹ்ராம் எல்லாரும் இஹ்ராம் கலைஞ்சிட்டாங்க, மொட்டை அடிச்சிட்டாங்க, திரும்ப போயிட்டாங்க. இப்படி மனைவி கிட்ட மசூரா கேட்கக்கூடாது, யாரும் தயங்க கூடாது. மனைவி சில சமயத்தை மனைவி மசூரா கேட்க கூடாது. கோபமா ஆத்திரமா பதட்டத்துல ஏதாவது சொல்லுவாங்க, அதை கேட்டால் நம்ம தோல்வி அடைஞ்சிரும். நிதானமா இருக்கும்போது நமக்கு ஒரு குழப்பமா இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டோம் நல்ல மசூரா தருவாங்க. அலிட்ட கேட்கறாங்க. சின்ன பசங்க கேட்கலாம், சின்ன பசங்களுக்கும் நமக்கு தெரியாத அறிவு சின்ன பசங்க நல்லா கொடுத்துருப்போம், அவங்கள்ட்ட கேட்கலாம். உங்க விஷயத்த நமக்கு தெரியல, ஒரு ஒரு ஏதாவது டவுட் வந்து அந்த லெசன் அவங்கள்ட்ட இருந்துச்சோ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கேட்கறாங்க அலிட்ட, அலி நீ என்னப்பா சொல்ற, ஐஷா இது கட்டுறாங்க, நீ என்ன சொல்லு கேட்கறான். அப்ப அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நாயகமே நீங்க ஒருத்தர் தொழு வைக்கும் போது தொழுதுட்டு இருந்தீங்க, நாங்க எல்லாம் உங்க பின்னால் தொழுதுட்டு இருந்தோம். அப்ப நீங்க எதுக்குன்னே தெரியல செருப்பை கழட்டிட்டீங்க, தொழுது இருக்கும்போது செருப்பை கழட்டி பரல தொழு வைக்கும் செருப்பை கழட்டிட்டீங்க. பின்னாடி எல்லா சஹாபாக்கள் நாங்களும் செருப்பை கழட்டிட்டோம். தொழுகு முடிஞ்சு கேட்கறீங்க, மா பாலுக்கும் நகல உங்களுக்கு என்ன பாச்சு, ஏன்பா செருப்பை கட்டி கேட்கறாங்க. சல்லல்லாஹு தொழுகையில செருப்பை கழட்டிட்டாங்க. அதை பார்த்து பின்னாடி எல்லா சஹாபாக்கும் செருப்பை கழட்டி விட்டாங்க. தொழுகை முடிஞ்சப்ப சல்லல்லாஹு கேட்கறாங்க, ஏன்பா இவங்களை சில பேர் ஏன் செருப்பை கழட்டினீங்க, என்ன காரணம் கேட்கறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, நான் ஏமே காரணம் எனக்கு தெரியாது, நீங்க கழட்டினீங்க நாங்க கழட்டிட்டோம், எங்களுக்கு காரணம் தெரியாது, நான் ஏன் இதுல கேட்க மாட்டோம். சல்லல்லாஹு சஹாபாக்கள் அப்படி ஒரு தொடர்பு. நம்ம தான் இதை சஹியா, இது லைஃபா, இந்த ஹதீஸ் ஆதார் இருக்குதா, புகாரில இருக்குதா, இது சுன்னத்தா வாஜிபா, நம்ம தான் கேட்போம், நம்ம அறிவு அவ்வளவுதான் எட்டுவோம். ஆனா சஹாபாக்கள் சலாசம் சொல்லிட்டால போது, சொன்னா இல்ல இஷாரா காமிச்சா உடனே செஞ்சிருவாங்க. அதுதான் சஹாபாக்கள். அதான் அல்லாஹ் தஆலா இன்னும் அவங்களை புகழ்ந்த மாதிரி ரலியல்லாஹு இன்னும் அவங்களை புகழ்ந்துட்டே இருக்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த சுவைச்சிட்டே இருக்கிறான். ஏன் சலாசம் அப்படியே செஞ்சாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு கட்டத்துல இப்படி குனிஞ்சு போறாங்க, பொட்ட வெளியில குனிஞ்சு போறாங்க. கேட்கறாங்க, ஏன்பா உம்பிரும் மட்டும் ஏன் குனிஞ்சு போறேன்னு கேட்கறாங்க. இல்ல நான் சலாசம் ஒரு தடவை வந்திருந்தேன், சலாசம் அப்போ வந்து ஒரு மரம் இப்படி குறுக்க போச்சு, சலாசம் மரத்துல தலை இடிக்கிற குனிஞ்சு போனாங்க, எனவே நான் குனிஞ்சு போனேன்னு சொல்றாங்க. அங்க மரமே கிடையாது, அவங்க மரம் சொல்லி குனிஞ்சு போனாங்க. உமர் ரலியல்லாஹு இப்னு உமர் அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா அதுதான் அவங்க சஹாபாக்கள். அப்ப நாயமே நீங்க செருப்பை கழட்டினீங்க, நாங்க கழட்டிட்டோம் நாயமேன்னு சொல்ல சலாசம் சொல்றாங்க, ஏன்பா என் செருப்புல நஜீஸ் ஒட்டி இருந்துச்சு, அப்பெல்லாம் சிமெண்ட் தர டைல்ஸ் எல்லாம் கிடையாது, இப்ப சிமெண்ட் டைல்ஸ் எல்லாம் போட்டு தொழுகை ஆளாகானா, அப்ப வெறும் மண் தர தான். அப்ப சலாசம் சொல்றாங்க, என் கால் செருப்புல நஜீஸ் ஒட்டி இருந்துச்சு, அதை அரிசு பக்கத்துல ஜிபிரில்ட்ட அல்லாஹ் சொல்லி ஜிபிரில் வந்து என்கிட்ட சொல்லும் போது சொன்னாங்க, நான் கழட்டி விட்டேன், எனவே நான் கழட்டேன் என்பதை சலாசம் சொல்ல. அப்ப சொல்றாங்க, அலி என் நாயகமே உங்க கால்ல நஜீஸ் ஒட்டிய கூட அல்லாஹ் விரும்பல, உங்க கூடவே வாழ மனைவி நஜீஸா இருப்பாங்களா, அவள் பரிசுத்தமான ஆயிஷா என்பதாக அலி ரலியல்லாஹு ஆலோசனை கொடுக்குறாங்க. இன்னும் சலாசை இறங்கி போய் அடிமை பெண்ணான பரீரா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கறாங்க, நான் ஏம்மா நீ என்னமா சொல்ற, ஐஷா எப்படிமா எப்படிப்பட்டவன் கேட்கும் போது சொல்றாங்க, நாயுமே ஐஷா ஒரு அப்ராணி, மாவு பேசிஞ்சே இருப்பாங்க, மாவு பேசி அப்படியே தூங்கிடுவாங்க, ஆடுலாம் வந்து மாவை சாப்பிட்டு போ, அந்த அளவுக்கு ஒண்ணுமே தெரிய வெள்ளாந்தியான மனசு, அவங்களாம் அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க, மசூரா செய்யறாங்க. இப்படி மசூரா பண்ணி முடிச்சுட்டாங்க. ரெண்டாவது கட்டம், முதல்ல மசூரா பண்ணிட்டாங்களா, ரெண்டாவது திட்டமிடலாம், அதை கொண்டு முடிவு செய்யறோம். என்ன முடிவு செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஓகே மசூரால ஐஷா பரிசு முடிவாயிடுச்சு. கடைசியா அபூபக்கர்ட்ட கேட்டே ஆகணும், ஆனா அபூபக்கர்ல கேட்க முடியாது. அப்போ உமர் சொல்றாங்க, நாயகமே அபூபக்கரோட இடத்துல இருந்து நான் மசூரா நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கறாங்க. சரி உமரே சொல்லு, அதாவது அபூபக்கருடைய முடிவு உமர் சொல்றாங்க. என்னன்னு கேட்கறாங்க, நாயகமே நீங்க ஐஷா திருமணம் முடிச்சீங்க இல்லையா, அது உங்களுடைய முடிவா இல்ல அல்லாஹ் உங்களுக்கு ஏற்பட்ட முடிவா, அல்லாஹ் சொல்லி நீங்க முடிச்சீங்களா நீங்களே திருமணம் முடிச்சீங்களா கேட்கறாங்க. அப்ப சலாசு சொல்றாங்க, நான் திருமணம் முடிச்சதும் என் மகன்களுக்கு திருமணம் முடிச்சதும் இல்லா வஹி மூலியமாக தவிர நானா என் சுய முடிவுல செய்யல என்பதாக சொல்ல. அப்ப விட்டுடுங்க நாயகமே, உமர் சொல்றாங்க, அப்ப விட்டுடுங்க, அல்லாஹ் தான் சொன்ன ஐஷா கொடுத்தா, அந்த அல்லாஹ் கொடுத்த ஐஷா பரிசுத்தமா இல்லாமல் வேற எப்படி இருப்பா என்பதாக கேட்க மசூரா முடிவாயிடுது. திரும்ப அந்த சலாசம் வீட்டை விட்டு வெளியில வராங்க, 21 ஆயத்து இறங்குது, வரலாற்றை பதிவு செய்யறாங்க. சூரத்து நூர் 21 ஆயத்து ஐஷாவை பத்தி இறங்குது. அப்படி பெண்கள் யார் கன்னி பெண்களை பத்தினி பெண்கள் யார் அவதூறு சொல்றாங்களோ அவங்க சமுதாயத்தில் அவங்களோட சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது, அவங்களுக்கு 80 கஸ்டடி கொடுக்க வேண்டும். இன்னும் யார் மற்ற பெண்கள் மீது அவதூறு பரப்புறாங்களோ அவங்க இன்மையிலும் மறுமையிலும் கேவலப்பட்டு போவாங்க என்பதாக அல்லாஹ் அது சம்பந்தமாக 21 ஆயத்து அல்லாஹ் குர்ஆன்ல இறக்குறான். எதனால அந்த மசூரா அடிப்படையில இப்படி செஞ்சாங்க. அதனால மசூரா செய்யணும், மசூரா செய்ய எதுவும் முடிவு பண்ணக்கூடாது. வரலாற்றுல முஆவியா ரலியல்லாஹு ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க.
முஆவியா தன்னை ஜனாதிபதி ஆட்சி அமைக்கிறாங்க. அப்ப இப்னு உமர் வீட்டிலே கிடக்குறாங்க, அதாவது உமருடைய மகன் இப்னு உமர் வீட்டுல இருக்காங்க போகாம. அப்ப ஹப்ஸா குளிச்சுட்டு வராங்க. ஹப்ஸா சொன்னா உமருடைய மகள் ஸல்லல்லாஹு மனைவி, இப்னு உமருடைய அக்கா. இப்னு உமரோட அக்கா இப்னு வீட்டுல இருக்காங்க. ஹப்ஸா கேட்கறாங்க, இப்னு உமரே நீ போலையான்னு கேட்கறாங்க. எனக்கு அழைப்பே இல்லை, நான் ஏன் போயிட்டோம், நான் ஏன் போலன்னு கேட்கறான். அப்படிலாம் இல்லப்பா, நீ போறதாம நல்லது. ஒரு பெண்ணுடைய அந்த அந்த நேரத்துல இப்னு உமர் மிகப்பெரிய அறிவாளி. அந்த இப்னு உமர் தன்னுடைய சகோதரருடைய மஷூரா கேட்டனால வரலாற்றுல மிகப்பெரிய திருப்பு முனை அமைஞ்சிச்சு. அப்போ மட்டும் இப்னு உமர் முஆவியா கலிஃபா ஆகதை ஏத்துக்காம அந்த மஜ்லிஸ்ல போகாம இருந்துட்டுன்னு சொன்னா இஸ்லாம் ரெண்டா பிரிஞ்சிருக்கும். ஒரு பிரிவு முஆவியா பின்பற்றி போயிருப்பாங்க, இன்னொரு பிரிவு இப்னு உமர் பின்பற்றி போயிருப்பாங்க. அப்ப இப்னு உமர் போறாங்க, பண்ணி அவங்க முஆவியாவை கலிஃபா ஆக்கிறாங்க. அப்ப அந்த மஷூரா ஹப்ஸா ரலியல்லாஹு அந்த பெண் சொன்ன மஷூரானாலதான் இப்படி ஆச்சு என்பதாக சொல்றாங்க. அதனால எந்த விஷயமா இருந்தாலும் மஷூரா செய்யுங்க. மஷூரா செஞ்சு அந்த விஷயம் தோல்வி அடையாது என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. யார் மஷூரா செய்யறாங்களோ அவங்களுடைய முடிவு எக்காரணம் கூட நஷ்டம் அடையாது, அது வெற்றிதான் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அதனால மஷூரா செய்யணும். இப்படி அல்லாஹ் தஆலா மஷூரா செஞ்சனால இவ்வளவு விஷயத்த அல்லாஹ் தஆலா கொடுத்ததான். ரெண்டாவது முடிவு செய்யணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வயிற்று வலியில துடிக்கிறாங்க. அப்ப மூசா அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யா அல்லாஹ் வயிற்று வலின்னு ஒரு இலையை காமிச்சு இலையை பற்றி சாப்பிடு மூசான்னு சொல்றாங்க. சாப்பிட்டுட்டாங்க, வயிற்று சரியா போச்சு. திரும்ப கொஞ்ச காலம் திரும்ப வயிற்று வலி வந்துச்சு. திரும்ப மூசா அதே இலையை பறிச்சு சாப்பிடுறாங்க, வயிற்று அதிகமாயிடுச்சு. அப்ப மூசா கேட்கறாங்க, யா அல்லாஹ் நீ சொல்லிதானே இலையை சாப்பிட்டேன்னு. மூசா நான் சொல்லி நீ சாப்பிட்டா இலையை சரியா போச்சு, நீ ஏன் முடிவு பண்ணி போய் சாப்பிடக்கூடாது, என் மேல தவக்கல் வை, தவக்கல் வச்சாதான் அந்த இலையில அல்லாஹ் சிஃபா கொடுப்பான். தவக்கல் அல்லாஹ் மேல் நம்பிக்கை வைக்கிறதுக்கு சிறந்த உதாரணம் சொன்னா ரிஸ்க நீங்க அறிஞ்சீங்க சொன்னா அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய உணவை எப்படி உணவுலாம் பகிர்ந்துக்கிறான் அந்த விஷயத்தை நீங்க அறிஞ்சீங்க சொன்னா அல்லாஹ் மேல முழுமையான தவக்கல் உண்டாகும். யார் அல்லாஹ் மேல தவக்கல் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ் மேல தவக்கல் வச்சுன்னு சொன்னா ஈமான் அதிகரிக்கும். இன்னும் ரப்போட தொடர்பு அல்லாஹ்வோட தொடர்பு இன்னும் நெருக்கமாகும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் என்பதாக தவக்கலுக்கு டெபினிஷன் விளக்கம் தராங்க. யார் தவக்கல் வைக்கிறாங்களோ அவங்க ஈமான் பரிபூர்ணமாகும், அல்லாஹ்வோட நெருக்கம் கிடைக்கும். மூணாவது அவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். தவக்கலை வச்சு வீணா பண்ண சரித்திரமே கிடையாது. எனவே தவக்கல் அல்லாஹ் மேல வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தர்பார்ல சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில 70,000 நபர்கள் கேள்வி கணக்கின்றி வேதனை இன்றி அதாபு எதுவுமே இல்லாம ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கம் போவாங்கன்னு சொல்றாங்க. 70,000 நபர். சஹாபாக்கள் மன்ஹும் யா ரசூலல்லாஹ், யார் அந்த 70,000 பேர் கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் அல்லாஹ் மேல ஃபத்தவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க கேள்வி கணக்கே கிடையாது, வேதனை கிடையாது, துன்பம் கிடையாது, எந்த தடையும் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கம் போயிட்டாங்க. ரெண்டாவது ஜோசியம் பார்க்கறது, குறி பார்க்கறது, சூனியம் செய்யுது, செய்வினை செய்யுது, இதெல்லாம் செய்யாம இந்த ரெண்டு விஷயம் யார் செய்யாம இருக்கிறாங்களோ ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கம் போயிட்டாங்கன்னு ஸல்லல்லாஹு சொல்ல உகாஷா ரலியல்லாஹு எந்திருக்க நாயமே ஆனா நானும் அதுல இருக்கிறேன்னு கேக்குறாங்க. மீன் அந்த உகாசா நீ தான் உகாசா, நீ உகாசா நீ அந்த லிஸ்ட் இருக்க சொல்ல சஹாபாக்கள் நம்ம விட்டுட்டுமே சொல்லி மத்த சஹாபா நானும் கேட்கறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த லிஸ்ட் பூர்த்தி ஆயிடுச்சுப்பா, ஒரே சீட்டு தான் இருந்துச்சு, அந்த ஒரு சீட்டை உகாசா வாங்கிட்டாரு, முந்திக்கிட்டாரு, உங்களுக்கு இல்லை என்பதாக சொல்றாங்க. இந்த 70,000 பேருக்கும் தலைவர் யார் சொன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்பதா சொல்லி காட்டுறாங்க. இந்த அல்லாஹ்வின் தவக்கல் வச்ச அந்த 70,000 கூட்டத்துக்கும் தலைவர் அபூபக்கர் சித்திக், அவங்களோட தலைமையில 70,000 பேரு சொர்க்கம் வேதனை இன்றி எந்த விசாரணையும் போவாங்க என்பதாக சொல்லி காட்டுறாங்க. சொல்றாங்க, சில பேரு லவ் அப்படின்றாங்கல்ல, இந்த லவ்னால அழிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லவ் தஃப்தஹுல் ஷைத்தானு பாபுல் ஷைத்தான். யார் லவ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண, லவ்னா நீங்க வேற மாதிரி அர்த்தம் புரிஞ்சுக்காதீங்க. லவ்னு சொன்னா அரபியில இப்படி நடந்திருந்தால் அப்படி நடந்தா சொல்றாங்க இல்லையா, அதுக்கு அரபியில் லவ்னு ஒரு முதல்ல லவ் அன்னக்கும் அப்படின்னு சொன்னா நான் அப்படி செஞ்சிருந்தா இப்படி செஞ்சிருந்தா இப்படி பண்ணியிருந்தா வரும் இல்லையா, அந்த மாதிரி யார் சொல்றாங்களோ அதுதான் ஜோசியம் குறி தற்கொலைன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்படி யார் சொல்றாங்களோ அவங்க சைத்தானுடைய வாசல் திறந்து விடு என்பதாக சொல்லி காட்டாங்க. அதாவது சைத்தான் வழி விட்டுருவான், நீ இப்படி செஞ்சிருந்தா ஒரு அப்படி ஆயிருக்குமோ, அப்படி பண்ணி நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இது சைத்தான் உங்களுக்கு தூண்டான். எனவே சைத்தான் நம்பிக்கை வைக்காதீங்க, அல்லாஹ் மேல முழுமையான தவக்கல் வைங்க என்பதாக சொல்லி காட்டுறாங்க. சுலைமான் கடல் ஓரத்துல போயிட்டு இருக்கான். சுலைமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எறும்பு வாயில பச்சை ஒரு இலையை வச்சுட்டு எறும்பு கடல்ல வந்து நிக்குது. கடல் ஓரத்துல கடல்ல கழிஞ்ச ஒரு தவக்கலை வருது. தவக்கலை வந்தோடனே தவக்கலை மேல எறும்பு ஏறி திரும்ப தவளை உள்ள போயிடுச்சு. கொஞ்ச நேரம் தவளை திரும்பி வந்து கொண்டு வந்து கீழே விட்டுருது. சுலைமான் பாக்குறாங்க. சுலைமானுக்கு ஊத்திட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுலைமானுக்கு எல்லா மொழியும் எல்லாம் கத்து கொடுத்தான். பறவை, நாய், நரி, புழு, பூச்சி எல்லா பேச்சும் சுலைமானுக்கு புரியும். சுலைமான் எறும்பை கூப்பிட்டு கேட்கறாங்க, எறும்பு என்ன விஷயம், நீ வந்த ஒரு வாயில் ஏதோ வச்சிருந்த தவக்கலை வந்து தவக்கலை போன திரும்பி வந்துட்டு என்ன விஷயம் கேட்கறாங்க. அப்போ சுலைமான் எறும்பு சொல்லிச்சான், இல்ல சுலைமானே, இந்த கடலுக்கடியில ஒரு பாறை இருக்குது, அந்த பாறைக்கடியில ஒரு புழு இருக்குது, அந்த புழுவுக்கு உணவளிக்கூடிய வேலையை உரிமையை அல்லாஹ் என்ன கொடுத்துட்டான். ஒரு நாளைக்கு 2 தடவை நான் இந்த புழுக்கு நான் உணவளிப்பேன். ஏதாவது வாயில பச்சை எடுத்து வந்து நிப்பேன், கடலோரத்துல நிப்பேன், தவக்கலை வரும், அந்த தவக்கலை எனக்கு அல்லாஹ் வாகனமா ஆக்கிட்டான். நான் தவக்கலை மேல உட்காருவேன், அந்த தவக்கலை நேர கடலுக்கடியில பாறைக்கடியில போவோம், அந்த புழுவோட வாயில நான் இந்த இலையை வச்ச உடனே அந்த புழு சாப்பிட்டு தஸ்பீஹ் செய்யுமா, சுப்ஹானல்லதி
அல்லாஹ் சுப்ஹானல்லதி ஃபீல் பஹரி லம் யன்சினி ரிஸ்கி, இந்த கடலுக்கு அடியில இருக்கிற எண்ணெய் கூட அல்லாஹ் மறக்காம ரிஸ்க் அளிக்கிறானே அப்படின்னு தஸ்பீ செய்யும். அந்த தஸ்பீ கேட்டுட்டு தான் நான் வெளியே வருவதாக அந்த எறும்பு சொல்லிச்சான். இப்படி அல்லாஹ் தவக்கல வச்சு சொன்னா அல்லாஹ் தஆலா அறியாத பொறுத்து நமக்கு ரிஸ்க் தருவான். ஆக யார் எந்த காரியம் செஞ்சாலும் 3 விஷயம். ஒண்ணு அல்லாஹ் எல்லாவற்றையும் மஷ்ரூரா செய்யுங்க, 2வது மஷ்ரூரா அப்படி நடைபெறுங்க, திட்டமிட்டு செயல்படுங்க, 3வது எல்லாம் மஷ்ரூரா பண்ணி திட்டமெல்லாம் விட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கு பிறகு அல்லாஹ் நம்பிக்கை வைங்க என்பதாக சொல்லி காட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆளாக அல்லாஹ் நம்ம தௌஃபீக் செய்வானாக.